வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க. எண்டோக்ரைன் சிஸ்டம்னு சொல்லிட்டு மருத்துவத்தில் சொல்லுவாங்க. உடலில் 7 விதமான கிளாண்ட் இருக்குது. அதோட இயக்கம் சீராக இருக்கும்போது உடலின், மனதின், உயிரின் இயக்கம் சீராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதை மருத்துவத்துக்கு உட்பட்ட நிலையாக அவங்க சொல்ல மாட்டாங்க. அது இயற்கையாக ஹார்மோன்ஸை சுரக்க வச்சு இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. பட் அதை ஆக்டிவேட்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதாவது கையாளக்கூடிய தன்மையில் உடலில் இல்லை. அது 72,000 நாடிகள் இணைஞ்சு பயணம் பண்ணக்கூடிய இந்த முதுகெலும்பு ப்ளஸ் நரம்பு இதற்கு தொடர்பு கொண்ட நிலையில் இருக்குது. அதெல்லாம் நம்ம கையாளக்கூடிய நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்றது போல தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளாண்டுக்கு மாஸ்டர் கிளாண்டாக இருக்கக்கூடிய பிட்யூட்டரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரம் அப்படின்ற ஒரு தந்திரத்தில் முழு பாடல்களுமே அதை நாம் சீராக இயக்கிறதுக்கு எந்த மாதிரியான இயக்கங்களில் இருக்கணும், எந்த இயக்கங்களில் கவனம் செலுத்தணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட விளக்கம் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறது இல்லை. அந்த 6ஆம் தந்திரம் அப்படின்றதுல முதல் தலைப்பு இருக்கும்ல, அந்த தலைப்பை மட்டுமே இந்த மாஸ்டர் கிளாண்டோட எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நல்ல ஒரு சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த பாடல்களையும் அதற்கான விளக்கங்களையும் நாம் பார்த்துட்டே வரலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு இங்கே ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 6ஆம் தந்திரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருமந்திரம் அப்படின்றதுல மொத்தம் எத்தனை தந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 தந்திரங்கள் இருக்கும். அதில் ஒவ்வொரு தந்திரமுமே இந்த உடலில் 9 விதமான துவாரங்கள் இருக்குது. அந்த துவாரங்கள்லேருந்து கழிவுகள் வெளியேறிக்கிட்டே இருக்கணும். இப்போ சிறுநீர் கழிப்பது போல், மலம் கழிப்பது போல், சளி வெளியாவது போல், கண்ணீர் வெளியே வருவது, பீலை வெளியே வருவது, இது போன்ற 9 துவாரங்கள்லையும் நாம் உண்ணக்கூடிய உணவு, ஆற்றலுக்காக மூச்சு காற்றை இழுக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், உணவு சாப்பிட்றோம். இன்னும் இந்த வெளிச்சங்கள்ல இருந்தெல்லாம் உடல் தனக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்கக்கூடிய நிலையில தான் இருக்குது. இதன் இயக்கத்தில் வரக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மையில தான் அந்த 9 துவாரங்கள் இருக்குது. அந்த துவாரங்களில் கழிவுகள் வெளியாகாமல் நின்றுச்சு, அதாவது உண்ணக்கூடிய நிலையை நாம் நிறுத்திட்டோம், யோக நிலைக்கு நம்ம பயணப்பட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா உள்ளவும் நம்ம கொடுக்கல, நம்ம துவாரங்கள் வழியாக வேர்வை, இந்த சளி, மலம், சிறுநீர் இது எதுவுமே வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அங்கே இல்லை. பட் நாம் இங்கே உண்ணக்கூடிய உணவு சரி விகிதத்திலையும் இல்லை, ரொம்ப அற்புதமான நிலையில் பயணப்படக்கூடிய நிலையிலையும் சாத்வீக நிலையிலையும் இல்லை, கண்டது கிடையாத உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணி அப்படின்றதும் நீரை மட்டும் தாகத்துக்காக குடிக்கிறது இல்லை, எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளே போய்கிட்டு இருக்கு. இப்படி வரைமுறை இல்லாமல் உண்ணக்கூடிய உணவு வாழ்க்கை முறை அப்படின்றது பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கழிவுகள் வெளியேறலை அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை நோய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகும் அப்படின்ற ஒரு நிலையை தான் மருத்துவங்கள் சொல்லுது. அது எந்த மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுதான் கதி. எப்போவுமே மருத்துவத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் கேட்கக்கூடிய கேள்விகள் நல்லா பசிக்குதா, நல்லா காலையில் எழுந்திரிச்சோன்னே வெளியே போகுதா, சிறுநீர் நல்லா போகுதா, மூச்சு நல்லா இழுத்து விடுங்க, இது போன்ற நிலையை தான் கேட்பாங்க. உடலின் இயல்பான எப்போதும் இருக்கக்கூடிய இயக்கங்கள் சீராக இல்லை அப்படின்னா நிச்சயமாக நோய்வாய்ப்பட்டிருக்கும். எந்த விதமான சீர்குலைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து மருத்துவம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ இந்த கழிவுகள் வெளியேறதுக்கு இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்றத ரொம்ப சீராக இருக்கணும். அதில் மாஸ்டர் கிளாண்டு தான் மற்ற எல்லா கிளாண்டையும் சீராக இயக்க வைக்கக்கூடிய செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பிட்யூட்டரின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இந்த தந்திரங்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தந்திரம் முதல் கிளாண்டான மூலாதாரம்னு சொல்லுவாங்க, அதோட தொடர்பு கொண்டது. இப்படி ஒவ்வொரு கிளாண்டோட தொடர்பு கொண்டது தான் 7 தந்திரம் வரைக்கும். அதற்கப்புறம் 2 தந்திரங்கள் அண்டவெளி சுத்தவெளி அப்படின்ற இரு தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியது. அதாவது இந்த உடல், மனம், உயிர் அப்படின்ற நிலையில் சீர்மை கொண்டு அதன் இணக்கங்களை உருவாக்கி இதை தொட்டு அடுத்த நிலையான இந்த உடலானது இங்கே தனிப்பட்ட முறையில் உருவெடுக்கலை, தனிப்பட்ட முறையிலையும் வாழ்ந்துக்கிட்டு இல்லை,
செயல்பட்டுக்கிட்டு இல்லை. இந்த உடல் இயங்குறதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட, இந்த உடலை தாண்டி இந்த உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த காற்றோட தொடர்பு கொண்டு, இந்த காற்றை தொட்டு பஞ்சபூதங்களோட இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பூமி இல்லை, இந்த பூமியோட இயக்கங்கள் இல்லை அப்படின்னா இந்த மனிதனின் இயக்கமும் இல்லை, மனதின் இயக்கமும் இல்லை, உயிரின் இயக்கமும் இல்லை, இந்த வாழ்க்கையும் நமக்கு இல்லை. ஸோ இதோட தொடர்பு கொண்டு தான் இங்கே இந்த தொடர்பு தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் நாம் கவனிக்கக்கூடிய நிலை, அதாவது பிண்டத்திலிருந்து அண்டத்தோட உணர்வுக்கு போய் அதில் ஒரு ஆனந்த நிலை, அமைதி நிலை அப்படின்றத அடையணும் அப்படின்றதுக்காக தான் அதில் அந்த அண்டவெளி சுத்தவெளின்னு சொல்லுவாங்க. அதை சிவ அப்படின்ற நிலையில் சொல்லியிருப்பாங்க, அதாவது இருப்பின் இயக்கம் அப்படின்ற நிலையில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் முழுசாக நாம் உள்வாங்கிக்கும் போது தான் இந்த உடல் மனம் உயிர் அப்படின்றத ஓரளவுக்கு பக்குவப்படுத்தி இந்த வாழ்க்கையின் பயணத்தை ஒரு கடை தேரக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். அப்படின்றதுக்காக அந்த நிலையை அடைஞ்சவங்க இது போன்ற புத்தகங்கள் மூலமாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் எடுத்துக்கோங்க. இதில் 6ஆம் தந்திரம் அப்படின்றது நான் முன்னமே சொன்னது போல் 6வது சக்கரமான ஆக்கினையோட தொடர்பு கொண்டது. அதை தான் பிட்யூட்டரி கிளாண்டுன்னு மருத்துவத்தில் சொல்லுவாங்க, மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய எல்லா கிளாண்டும் நாளமில்லா சுரபிகள்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு நாளங்கள் கிடையாது. டைரக்டாக ரத்தத்திலேயே ஹார்மோன்ஸை சுரந்து இந்த உடலின் இயக்கத்தை சீர்மைப்படுத்தக்கூடிய நிலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதோட மாஸ்டர் அப்படின்றது தான் இந்த பிட்யூட்டரி. அதற்கான தலைப்பு அப்படின்றத அந்த திருமந்திரத்தில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா சிவகுரு தரிசனம் அப்படின்ற ஒரு நிலையில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. இன்னொரு பேரும் இருக்குது, அதோட விளக்கம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சத்திய நிர்வாண தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த சிவகுரு தரிசனம் அப்படின்றத நாம் ஒரு விளக்கத்துக்கு எடுத்துக்கலாம். சிவ அப்படின்னாவே சி அப்படிங்கிறது இருப்பு, வெறுமனே இருக்குது. இங்கே பல இயக்கங்கள் இருக்குது. இப்போ இந்த உடலில் உடலின் இயக்கம் இருக்குது. உள்ளே கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னம்னா, இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டீங்களா, எண்ணங்கள் தோன்றி சொல்ல மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ மனதின் இயக்கங்கள் அப்படின்றதும் இருக்குது. இந்த மனதிற்கும் உடலுக்கும் ஆற்றலை வழங்கக்கூடிய உயிரின் தன்மை, உயிரின் இயக்கம் அப்படின்ற உயிரின் அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த 3ஐயும் இயக்கங்களாக சொல்லுவாங்க. இந்த 3 இயக்கங்களும் இங்கே இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு அமைதியான ஒரு நிலையில், ஆற்றல் மிக்க நிலையில், அறிவு மிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வெற்றிடம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அதை தான் ஆன்ம நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்டையும் அந்த வெற்றிடம் இருக்குது. ஒவ்வொரு அணுக்கள்லையும் அந்த வெற்றிடம் இருக்குது. இப்போ இந்த பூமியோட இயக்கத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எதில் நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா யாருனாலையும் சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் அந்தரத்தில் தான் இதோட இயக்கங்கள் எல்லாமே இருக்குது. அந்த பூமியோட இயக்கம், இந்த பிரபஞ்சத்தோட இயக்கம், இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தின் இயக்கங்கள் அனைத்தும் எதில் இருக்குன்னா ஒரு வெற்றிடத்தில் இருக்குது. இந்த இயக்கங்களே இவ்வளவு சீராக சிறப்பாக பேராற்றலோட பேரறிவோடு இருக்குன்னா இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய, அமைதியாக நகர்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்க இடம் கொடுத்துருக்கு. எந்த ஒரு நிலைக்கும் அது தன்னுடைய அமைதியை இழக்காமல் இதை தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருக்குல்ல, அந்த ஒரு நிலையை தான் யோக தத்துவம் சிவ அப்படின்னு சொல்லிட்டு சி அப்படின்ற அந்த நிலையில் சொல்லியிருப்பாங்க. வா அப்படின்றது இந்த ஒட்டுமொத்த இயக்கம். இது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த இயக்கங்கள் எல்லாமே இருக்குது. இதை தாண்டி எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படின்ற ஒரு கணக்கில் வகுக்கக்கூடிய நிலையிலையோ கணக்கிடக்கூடிய நிலையிலையோ இல்லாத அளவுக்கு அந்த ஒரு பேராற்றல் நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. அது செவனேன்னு இருக்குது, சும்மா இருக்குது. அதை ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர முடியாத நிலையில் இருக்குது. அப்படின்றதுனால சிவ யோக நிலையில் இருக்குது, சும்மா இருக்குது அப்படின்றது போல் நமக்கு வரையறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ சிவ குரு அப்படின்னாவே இங்கே நம்ம மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கக்கூடிய நிலை, கற்பிக்கக்கூடிய நிலை, கற்றுத்தரக்கூடிய நிலை, நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் குருன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே அந்த சிவகுரு இந்த இருப்பின் இயக்கங்கள் அனைத்தையுமே நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு தன்மை, அதுதான் இந்த மாஸ்டர் கிளாண்ட். ஒவ்வொரு கிளாண்டுக்கும் எல்லா விதமான இயக்கங்களுக்கும் சக்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் நம்மக்கிட்ட இந்த அறிவா இந்த பிட்யூட்டரி கிளாண்டை அறிவின்
ஒரு படிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு தவம்னு சொல்லுவாங்க அதோட உணர்வில் நாம் ஒன்றி இருக்கிறத. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நமக்குள்ளேயே நம்மக்கிட்ட ஒரு உணர்வு இருக்குது, குரு போல் எல்லா விஷயத்தையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு தன்மை. இப்போ இதுக்கு முன்னாடி நாம் பார்க்குறது, கேட்குறது, ருசிக்கிறது, தொட்டு உணர்றது, இது போன்ற ஒரு 5 நிலைகளில் பஞ்சேந்திரியங்கள் மூலமாக நாம் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்குவோம். பட் உள்ள ஒரு விஷயம் இயல்பாக இந்த உண்மைத்தன்மையை கற்பிக்கக்கூடிய ஒரு குருத்தன்மையும் நம்மக்கிட்ட இருக்குது. அது எல்லாமே சொல் புத்தி, மற்றவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து இல்லாட்டினா பழக்கின பழக்கங்கள்ல இருந்து நாம் பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், நுகர்ற விஷயம், தொட்டு உணர்கிற விஷயம், இப்படி எல்லா நிலைகளில் இருந்தும் நம்மக்கிட்ட வரது எல்லாமே சொல் புத்தி அப்படின்ற ஒரு தன்மையில் வருது. அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. பட் சுய புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, சுயமாக உணர்ந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இந்த 5ஐயும் நாம் ஒரு கட்டுக்கோப்பில் ஒரு கடிவாளத்தில் கையாண்டு அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நுகர்ந்து நுண்ணறிவின் மூலமாக நாம் உணரக்கூடிய தன்மை, உணர்வாய் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்கே அந்த குருத்தன்மைன்னு சொல்லுவாங்க. தானாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடியது, தன்னுடைய அறிவே தனக்கு கற்றுத்தரக்கூடிய தன்மை. ஸோ இந்த உடல், மனம், உயிர் அப்படின்றதுல பலவிதமான இயக்கங்கள் இந்த உடலில் ஒன்றா இந்த 3ம் இயங்கிக்கிட்டு இருக்கு பலவிதமான நிலைகளில். அந்த உணர்வை தொற்று அந்த இயக்கங்களின் உண்மை நிலையை உணரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் கற்றுத்தரும். அது நமக்கு பலவிதமான விஷயத்தை இங்கே கற்பிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த சிவகுரு தரிசனம். தரிசனம் அப்படின்னாவே நாம் கண்டுகொள்வது, காட்டி கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெய்த்தன்மை, உண்மைத்தன்மை, இந்த இயக்கங்களின் உண்மைத்தன்மை எப்படி இயங்குது, இதுக்கு எங்கேருந்து சக்தி கிடைக்குது, எதன் மூலமாக இந்த இயக்கங்கள் எங்கே வரைக்கும் கொண்டு போகுது, எதுக்காக இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும், பல கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்கும், பட் பதில்கள் இருக்காது. அந்த பதில்கள் அனைத்தையுமே தரக்கூடிய ஒரு கிளாண்டு தான் இந்த மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட். அதை நாம் நம்மளுடைய உணர்வுக்கு கொண்டு அதோட ஊடுருவி அந்த உணர்வாகவே இருந்து உண்மை நிலையை நாம் உணரணும் அப்படின்றதுக்காக இந்த தலைப்பில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே நமக்கு பங்களிப்பு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்றத உங்ககிட்ட தெள்ள தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சிவகுரு தரிசனம் அப்படின்றது அந்த பொருள் சொன்னேன் பாருங்கள், சத்திய நிர்வாண தீட்சை. சத்தியம் அப்படின்னாவே இருக்கக்கூடிய இருப்பு. இப்போ இந்த உடல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுக்கு ஒரு கால டியூரேஷன் இருக்குது, காலத்துக்கு உட்பட்டது. இந்த உடல் இருக்கிற வரையும் தான் இந்த மனம், இந்த உயிர் அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புலப்படக்கூடிய ஒன்று தான். பட் இருக்கக்கூடிய இருப்பு அப்படின்ற உண்மைத்தன்மை என்ன, இந்த உடலை எடுத்தது யார், இந்த உடலுக்குள்ள மனமாக இயங்கிக்கிட்டு இருக்கிறது யார், இந்த உடலையும் மனதையும் உயர்வுபடுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு உயிரின் தன்மை எங்கேருந்து நம்மக்கிட்ட உயர்ந்து ஓங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உணரக்கூடிய தன்மை ஆன்ம நிலைக்கு தான் இருக்குது, ஒரு அமைதி நிலைக்கு தான் இருக்குது, ஒரு ஆனந்த நிலையை தரக்கூடிய தன்மையில தான் அது இருக்குது. அப்படின்றதெல்லாம் நமக்கு இந்த உணர்வோடு ஒன்றி இருக்கும்போது உள்ளூர ஊறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற ஒன்று தான் இந்த சத்திய நிர்வாண தீட்சை. அந்த சத்திய நிலை, உண்மை நிலை அப்படிங்கிறத நிர்வாணப்படுத்தக்கூடிய, காட்டி கொடுக்கக்கூடிய, அதுக்கு ஒரு சட்டை போர்த்தி ஒரு அலங்காரப்படுத்தி காமிக்கக்கூடிய நிலை கிடையாது. அதன் உண்மைத்தன்மையை அப்படியே உபதேசிக்கக்கூடிய பாடல் விளக்கங்கள் அப்படின்றது தான் அந்த தலைப்போட ஒரு விளக்கமாக இங்கே நான் சொல்லக்கூடிய ஒன்று. அந்த தலைப்பை படிக்கும் போதே எனக்கு பலவிதமான உணர்வுகள் உள்ளூர ஊறிச்சு. ஸோ அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, உங்களுக்கு புரிகிற அளவுக்கு அது இருக்கா, புரிகிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேனா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.